என்ன பேசுற? என் புள்ள உயிரோட இருக்க மாதிரி பேசுற? அதாவது அத்தை, அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க அத்தை. எங்கேயாவது இந்த பூமியில இருந்தா உன்னோட வேண்டுதல அந்த கடவுள் கேட்பாருமா? அந்த கடவுள்கிட்டயே போன என் பிள்ளை பத்தி நீ அந்த கடவுள்கிட்ட கேட்கும்போது அந்த கடவுளாலதான் என்ன பண்ண முடியும்? புருஷன் செத்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி சுமங்கலி மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாரும் எப்படி எல்லாம் கேவலமா பேசுவாங்க. நீ உன் புள்ள மாதிரியே உன் புருஷனும் முக்கியம் தானம்மா. உன் புருஷனை விட உன் புள்ள முக்கியமா போயிட்டானா? ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க 2 பேரும் என் 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணும் ஒண்ணுதான்னா ஒரு கண்ணுக்காக இன்னொரு கண்ண யாராவது குத்திப்பாங்களா? ஐயோ, அவர் உயிரோட இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாதே அத்தை. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னா அபூர்வா திரும்ப எப்படியாவது அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவா. கடவுளே, என்ன ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இப்படி இருக்கிறது தப்பு சார்தா. அதனாலதான் இன்னைக்கு சுமங்கலிங்களை வரவழைச்சு உன் மஞ்சள் குங்குமத்தை எடுக்க சொல்லியிருக்கேன். இங்க என்ன நடக்குது பாட்டி? அத்தை, பூர்ணி பூமிக்கு போன் பண்ணுமா? வேண்டாம், என்ன விட்டுருங்க அத்தை. கொன்னுட்டு நானும் ஒரு குற்றவாளி ஆவேன்னு சொல்றீங்களே தவிர உண்மையான குற்றவாளிய பிடிப்பேன்னு இப்ப கூட உங்க வாயில வரமாட்டேங்குதே சார். எனக்கு புரிஞ்சிருச்சு சார். நீங்களும் மத்தவங்க மாதிரி சாதாரண போலீஸ் ஆபீசர் தான். இவ்ளோ நாளா கஞ்சா தோட்டத்துல நீங்க ஒரு துளசி செடி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். துளசி செடியா இருந்தாலும் அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணுதாங்கிற கணக்குல உங்களோட போக்கம் மாறிடுச்சு. உங்க அண்ணனை கொலை பண்ணவங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அவங்க பணத்தை பார்த்து ஸ்டேட்டஸ பார்த்து நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க. பூமி, தேவையில்லாம என்ன கேவலப்படுத்தி பேசாத. சரச்சந்திராவோட மகளா உனக்கு தலகண இருந்தாலும் வெளி உலகத்துல நல்ல பேரோட புகழோட இருக்கிற ககனோட மனைவியா உனக்கு கொடுக்கிற மரியாதைய அனாவசியமா நீயே கெடுத்துக்காத. சரி சார், கெடுத்துக்க மாட்டேன். நீங்க இப்பவும் அதே நேர்மையோட இருக்கிற போலீஸ் ஆபீசர்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா. சரி, அப்படின்னா என் மாமனார் அந்த இடத்துக்கு போய் எதனால தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு ஏதாவது விசாரிச்சீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கு. சாவணும்னு நினைக்கிறவன் எங்க வேணாலும் போய் சாவான். அது எப்படி நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ அவர் தற்கொலை பண்ணி தான் செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா. அதுல என்ன டவுட் இருக்கு? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகணும்னு முடிவு பண்ணவரோட நெஞ்சில துப்பாக்கி குண்டு எப்படி வந்தது எஸ்பி சார்? அப்ப உங்களோட நேர்மையை விட என் அம்மா வயித்துல பிறந்த மகளா கிருஷ்ண பிரசாத் மாமாவோட மருமகளா எங்க ரத்த பந்தம் தான் சிறந்ததுன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. பூமி, இறக்கிறதுக்கு முன்னாடி கேபிக்கு புல்லட் பட்ட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?
ஆ, எப்படி எப்படி தெரியும்னு கேட்டா ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க அத்தை. ஹலோ பூமி, எங்க இருக்க? சொல்லு பூர்ணி. பாட்டி சில பேரை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மாக்கு மஞ்சள் குங்குமம் அழிக்கிற சடங்கு நடத்த போறாங்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட உடனே சொல்ல சொன்னாங்க பூமி. ஆ, ஐயோ, அப்படி நடக்க கூடாது. என்ன சொல்ற பூமி? அப்பா தான் இறந்துட்டார்ல, இது வழக்கமா நடக்கிறது தானே. உனக்கு எதுவும் தெரியாது பூர்ணி, நான் உடனே அங்க வரேன். பூமி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போற. கேபிக்கு புல்லட் பட்ட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நீங்க தான் நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆச்சே, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பூமி, ககன், அது இந்த ஜென்மத்துல நடக்காது. எங்க அப்பா என்ன சின்ன வயசுலயே விட்டுட்டு போன அன்னைக்கே எங்க அம்மா மஞ்சள் குங்குமத்தோட தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் எங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா மட்டும்தான் இருப்பாங்க. இன்னொரு வாட்டி சடங்கு சம்பிரதாயம்னு யாராவது இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சீங்க, ஆம்பளை பொம்பளைன்னு கூட யாரையும் பார்க்காம எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன். புரே, அண்ணா, இங்க வா. அம்மாக்கு மெட்டியும் குங்குமமும் வை. காலை இங்க வைங்கம்மா, வைங்கம்மா. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லம்மா. ஆனா நீங்க எப்பவும் இதே மாதிரி ராணி மாதிரி இருக்கணும். வாங்கம்மா.